ஜெய் ஸ்ரீராம். ஆதி அந்தமில்லா பொன்னடி, ஆதி மாமுகன் சேவடி, ஆதி அம்பிகை வாழை மலரடி, ஜோதிடநாதனை வணங்குவோம். இன்றைக்கி விநாயகர் பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த விநாயகர் வருஷம் வருஷம் ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் ஐயாவை நம்ம நல்லா கொண்டாடுறோம். ஆனால் எல்லாருக்கும் எல்லா கணபதியும் செட் ஆகுமானா இல்லை. ஒரு சில நட்சத்திரத்தோ ராசிக்கும் ஒரு சில கணபதிக்கும் நல்ல பலனை கொடுப்பாங்க. முதல்ல மேஷ ராசிக்குரிய தெய்வம் யாருன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாயுடைய பலம் வச்சு தான் ஒரு ஜாதகத்தில் அந்த மேஷ ராசி விருட்சிக ராசி ரெண்டுமே செவ்வாயுடைய வீடு இல்லையா. இந்த செவ்வாயுடைய வீடு பெற்ற ராசிகள்லாம் எது ரொம்ப சிறந்த கணபதினா அவங்களுக்கு வெற்றி கணபதி. இந்த வெற்றி கணபதி ரொம்ப பலம் கொடுக்கும். இல்லைனா வீர கணபதி, வீர கணபதி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மங்கள கணபதி, இந்த 3 கணபதியும் டாப்பு. மிலிட்ரி கணபதி கூட இருக்கலாம், அது கூட செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற கணபதி தான். அப்போது மேஷ ராசி நீங்கள் விருட்சிக ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீர கணபதி, வெற்றி கணபதி, இல்லைனா மிலிட்ரி கணபதி, இல்லை மங்கள கணபதி, இந்த 3 பேர் வச்சு நீங்கள் வழிபாடு அவங்கள பண்ண சொல்ல பெரிய காரிய சித்தி ஆகும். ஏன்னா ஒரு கேது ஒரு கிரகத்தோட சேர சொல்லிட்டா அது என்ன பேருடைய கணபதி அப்படின்னு எல்லாமே கணபதி தான். இப்போ நான் ஒரு இடத்துல கற்ப கணபதி இருக்கும், ஒரு இடத்துல சக்தி கணபதி இருக்கும், ஒரு இடத்துல காசி கணபதி இருக்கும். அப்போ இந்த கணபதியுடைய பேர் ஏன் மாறுபடுதுன்னா அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கணபதிகள் அந்த இடத்துல அமையும் இயற்கையாகவே. அதனால் உங்களுக்கு நீங்கள் மேஷ ராசி விருட்சிக ராசினா இந்த 4 கணபதியை நீங்கள் வழிபாடு பண்ண நல்ல ஒரு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேலும் மேலும் வாழ்க்கையில் வளரலாம். ஜெய் ஸ்ரீராம்.